வீட்டு குழம்பு தூள் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல, அவங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ தான். ரெண்டு கிலோ மல்லிக்கு 1 கிலோ மிளகாய் போடுவோம் நாங்க. உங்களுக்கு காரத்துக்கு தக்க மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. 1 கிலோ மிளகாய் போட போறோம். தேவையான பொருட்கள்லாம் நாங்கள் மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டு கடைக்கு போகிறதுனால இப்போ 2 கிலோக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். 50 கிராம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சோம்பு 50 கிராம் சேர்த்துக்கலாம். மிளகு 50 சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 50 சேர்த்துக்கலாம். விரலி மஞ்சள் 50 சேர்த்துக்கலாம். வெந்தயம் 50 சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை 50 சேர்த்துக்கலாம். நாங்கள் மொத்தமாக வாங்கினதுனால உங்களுக்கு அளந்து காமிச்சோம். 2 கிலோ மல்லிக்கு 50 கடையிலே வாங்கி நீங்கள் கொட்டிக்கலாம். மிளகாய் மல்லி காய வச்சுக்கலாம் வாங்க. மிளகாய் நல்லா காய வச்சிங்க, மல்லி நல்லா தடவிடுங்க. காம்பு நல்லா உடஞ்சிச்சுன்னா மிளகாய் நல்லா காஞ்சிச்சுன்னு அர்த்தம். சின்ன வயசில் மிளகாய் மல்லி அம்மா காய வைப்பாங்க. இந்த பொட்டுக்கலை பொறுக்கி திருடுவாங்க. அம்மா அடிச்சு விட்டு அப்புறம் கடையில் போய் வாங்கி ரெடிமேடாக அதை கொட்டி அரைச்சிட்டு வருவாங்கங்க. அதெல்லாம் மறக்க முடியாத ஞாபகங்க. நாங்கள் குழம்பு தூள் இப்படி தான்ப்பா அரைப்போம். நீங்கள் என்ன பொருள் சேர்த்து அரைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் கமாலில் தெரிஞ்சுக்கிறோம். மிளகாய் மல்லி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அள்ளி எடுத்துக்கலாம். மிளகாய் நல்லா காஞ்சிருச்சுங்க பாருங்கள். இந்த மாதிரி அரிசி இலக்கிற படி ஒன்று எடுத்துங்க. இந்த மாதிரி வச்சு குத்துனாக்கா மிளகா நல்லா 1-2 உடஞ்சிரும். ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரைஸ் பல்ல அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். சூடாக இருக்கும். ஒரு தாம்பழத்தில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆற வச்சு ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கலாம். சூடோடு கொட்டி வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கருத்தா மாரி போயிடும். தூள் நல்லா இருக்காது குழம்பு தூள். அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.